அசிங்கம் தெய்வம் இல்லாது நாய் வீட்டுக்கு காவல் காக்கணும் ஆனா வீட்டுக்குள்ள வரப்படாதோ என்ன பேசுறீங்க நீங்க எருமை கூட தான் பால் கொடுக்குது அதனால புடிச்சிட்டு வந்து நடு வீட்டுல கட்டிக்கலாமா கட்டிக்கிட்டா என்னடி எதை வச்சு வவுறு வளர்க்கிறோமோ அதுதான் தெய்வம் அதுக்குத்தான் மறுவாத எதுவும் இருக்க வேண்டிய இடத்துல இருந்தாதான் மறுவாதேன்னு சரிதான் என்னையே நீ இருக்க வேண்டிய இடத்துல இருன்னு சொல்றியா என்ன வம்பா போச்சு அதுங்களை ஏட்டி வந்துச்சா உங்களை வந்துச்ச மாதிரி நினைச்சுக்கிறீங்க மொத்தம் அவனு சொன்னா என்னத்தான் சொன்னேன்னு சொல்றீங்களே படுத்துட்டு இருக்கிறோம் மேல கோழி ஏறி பூரிச்சுன்னா பொறுத்துக்குவாங்களா நீ ஏண்டி படுத்துக்கிட்டு இருக்க கோழி கூப்பிடுறப்ப எந்திரிச்சிட வேண்டியதானே மனுஷன் எந்திரிக்கத்தான் கோழி கூப்பிடுது எனக்கு பொழுது விடியணும் அப்ப எந்திரிச்சுதான் பழக்கம் இதோ பாருலா மாமியா மருமக சண்டை இந்த ஊர்ல வீட்டுக்கு ஊடு நடக்குது அது கூடாதுன்னு தான் ரவுனுக்கு பக்கத்துல இருந்து பொண்ணு எடுத்தேன் இறக்கடி கூடைய வாடி மல்லுக்குன்னு நிக்காத போய் மழவான்னு வேலையை பாரு அந்த எரும சாரியை தள்ளி கொடுப்பா டாடி பொன்னத்தான் கண்ட கண்ட மருந்த சாப்பிட்டு உடம்ப கெடுத்துக்காத கொஞ்சம் இருப்பா மோர் சிலிப்பிட்டு இருக்கேன் குடிச்சிட்டு போலாம் கொள்ளாச்சுங்கம்மா இந்தா மோர சிலிப்பியாச்சு எல்லாரும் குடிங்க பொழுதுக்குறதுக்குள்ள வீட்டுக்கு வர சொல்லி அனுப்புனாங்க ஆறு வீட்டுல என்ன உங்க அம்மாவா இவங்க அம்மாவுக்கு ராத்திரி பூரா விளக்க புடிச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ணா கூட சந்தோஷம் தாங்க யாருன்னு தெரியல என்னன்னா குடிக்கிறதுக்குள்ள பிடிக்கிட்டேன் எங்க குடிச்சா உன் அவசரம் எனக்கு புரியுது பரப்பிட்டு போ நில்லு இந்தா உன் கண்ணாலத்துக்கு என் பொஞ்சி இது நீ இது உன் பொஞ்சாதி எப்படி உன்ன மாதிரியே பணம் கட்ட தல என்ன அது அதுக்குள்ளே எனக்கு தாடி நரைச்சு போச்சு அது அப்படிதான் இருக்கும் ஆமா என் கண்ணாலத்துக்கு நீ என்ன தருவ உனக்கு ஒரு பொண்ணு பத்தி தாரேன் ஐயா செம்மட்டை மாமனாரு எனக்கு வெக்கமா இருக்கு நான் வாரேன் வரட்டுமா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லு வரட்டுமா மாப்பிள்ள சாப்பிட்டு போங்க மாமா உங்க மாமனார் சீக்கிரம் வீட்டுக்கு போறதான உனக்கு பொண்ணு பெத்து கொடுக்க முடியும் நீங்க போங்க சம்பந்தி நாற்பத்தொன்னு 42 43 44 45 46 47 48 என்ன விட உனக்கு ஆயுசு கம்மிதான் உனக்கு 48 எனக்கு 53 என்னடா பண்றீங்க ஆயுச கணக்கெடுக்கிறோம் ஆயுஷ கணக்கெடுக்கிறீங்களா எத்தனை என்ற வரைக்கும் தண்ணுக்குள்ள இருக்கிறோமோ அத்தனை வருஷம் வரணும் உசுரோட இருப்போம்னு பெரியவங்க சொல்லுவாங்க அண்ணா அன்னிக்குள்ள ஒக்கிலி போடு நான் 1 2 3 அன்றேன் நான் அன்ற வரைக்கும் அவனுக்கு பேசப்படாது பாருப்பா எனக்கு நீச்ச தெரியாது நான் இவட தாக்கிதான் முக்கிலி போடுவேன் நீ போடு என்னடா பேசுற வெளியே வந்துட்ட அண்ணே நீ முக்கிய போடு நான் திக்காம ஏன்றேன் நான் எந்த இடத்துல நீ குறுக்க பேசக்கூடாது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 29 29 வந்துட்டியா ஆயுசு இருக்கணும்னு நினைச்சு என்னன்னா
இன்னொரு நாளைக்கு 100 வரைக்கும் இருக்கிற போல வாங்க. உள்ள வரலாமா? ஓ வரலாமே, வாங்க. அப்பா, இது என்ன? பவுடரு, முகத்துக்கு பூசுறது. இதுதான் பவுடரா? பாருடி. சித்தி, இதெல்லாம் பாட்டிகிட்ட காட்டிட்டு வருமா? ஓ, நீங்க இதெல்லாம் பாத்துட்டுங்க, இது வர. பாட்டி பாட்டி, என் தலையை பாரு. இது என்னடி நாத்தம்? வாசனை என்னாத்த? டவுன்ல எல்லாரும் இதான் தேய்ச்சுக்குவாங்க. வழக்கண்ண தேய்ச்சாதான் கண்ணுக்கு குளிச்ச. இது என்ன கருமம்? இது என்னடி? யார் கூட இருந்து கிழிச்சு கட்டின? இது சித்தி கொடுத்தாங்க. இது பேரு ரப்பன். ரப்பன்? ரப்பன் இல்ல, ரிப்பன். எங்க டவுன்ல எல்லாரும் இதத்தான் கட்டிக்குவாங்க. டவனு டவனு டவனுன்னு எப்ப பார்த்தாலும் இதே பேச்சு. என்ன சிரிப்பு? இதெல்லாம் எங்களுக்கும் கொஞ்சம் தருவியா? ஓ தரேனே, நாளை காலையில வாங்க, எடுத்து வைக்கிறேன். என்ன அப்படியம்மா? வாராக்கு மாமியாக்காரி வந்து வாயுபல நட்டுவாக்குல பிடுங்க. இங்கேயும் வந்துட்டாளா? வாங்கடி, தோட்டத்து பக்கமா போயிடுவோம். உன் மருமகத்தான் பாத்துட்டு போலான்னு வந்தோம். எப்படி இருக்கா அவன் மருமவ? அவ ஆறுகிட்டே இனுக்கு முணுக்குன்னு பேசுறதே இல்ல. அப்படி ஒரு மறுவாத, அப்படி ஒரு இது. அப்படித்தான் இருக்கணும். உள்ளதான் இருக்கா, போய் பாருங்க. அப்படியம்மா, உனக்கு தெரியாது ஒண்ணு இல்ல. உடம்புல ஒட்டிட்டு இருக்கிற மாதிரி அந்த லவுக்க, உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியே தெரியற மாதிரி ஒரு புடவை. இது நல்லாவா இருக்கு? நாட்டு புடவைய ஒண்ணு கொடுத்து அவளை கட்டிக்கிற சொல்லு, நாங்க வாரோம். இதோ பாருங்க, அந்த லவுக்கைய கழட்டி எறி. அதெல்லாம் உள்ளார மாட்டிக்கிட்டு வேற வட்டி எல்லாம் செய்ய முடியாது. இந்த புடவைய கட்டி அடுப்படிக்கு தாங்கும். கிளியாது இந்த சாக்கையா? நானா? இது வழக்கமான மாமியா மருமக சண்டை இல்ல, பழமைக்கும் புதுமைக்கும் இடையே நடக்கும் ஒரு போராட்டம். ஏலே, கம்பங்குள்ள எடுத்தாப்புல பசிக்குது. ரொம்ப கோவத்துல இருக்காங்க. அப்படியா? பசிக்குதே, குச்சிக்க வேண்டாம். சித்தப்பா வந்தாச்சு, சித்தப்பா வந்தாச்சு. என்னது வாசனை? சித்தி வாசனை தைலம் தேய்ச்சி விட்டாங்க. எப்படி இருக்கு சித்தப்பா? கம கமங்குது. ஆமா, அம்மாவுக்கும் பாட்டிக்கும் கொடுத்தியா? பாட்டிக்கா? அம்மாடி. சித்தி சித்தி. என்னடா இது புது பழக்கம்? ஆறு இருக்க, ஆறு கிட்ட கொடுக்கறேன். பக்கத்துல இருக்கான்னு அவகிட்ட கொடுத்த, அத வாங்கி அவ உங்ககிட்ட தான் கொடுக்க போறா. குடுப்பாடா குடுப்பா. கட்டிக்க சொல்லி ஒரு புடவை கொடுத்தேன், கட்டிக்கிட்டாளா? ஏண்டா பேந்த பேந்த முழிக்கிற? போய் அவளே கேளு. அண்ணே, மாமா சொன்னாரு நந்தினிய பூ மாதிரி வச்சிருந்தேன், அதே மாதிரி நீங்களும் வச்சுக்கணும்னு. கொஞ்ச நாள் போனா எல்லாம் சரியா போகும்னு அம்மா கிட்ட சொல்றியா? அம்மா கிட்ட நான் சொல்றதா? சொல்றேன். அம்மா நல்லா தூங்குனதுக்கு அப்புறம் காது பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு சொல்றேன். உங்ககிட்ட போய் நான் சொன்ன பாரு. நந்தினி, அம்மா கிட்ட சண்டை போட்டியாமே? இந்த புடவை கட்டிக்க கூடாதான். அவங்க கொடுத்த சாக்கு துணியை தான் கட்டிக்கணுமா? ஏ, இந்த புடவை கட்டிக்கிட்டா என்ன தப்பு? நீங்களே சொல்லுங்க, என்ன தப்பு? இதுல தப்பு ஒண்ணுமில்ல.
என்ன முரட்டுத்தனம் இது? நந்தினி ம், எல்லாம் சரியா போயிடும். சரி சிரிக்க மாட்டேன். நந்தினி, இன்னைக்கு நான் உன்னை சிரிக்க வச்சுட்டா நீ எனக்கு ஜண்டு ஊசி விடணும். ம், ம். தா, தே. சேலத்துல இருந்து வர்ற வழியில ஒரு ஊர்ல மாரியம்மன் பண்டிகை. அங்க ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளைய பார்த்து எப்படி பாடினா தெரியுமா? மண்கொடங்கொண்டு மலையோரம் போற புள்ள, மண்கொடங்கொண்டு மலையோரம் போற புள்ள, மண்கொடம் வச்சு புட்டு உன்னை சிரிக்க வச்சுட்டேன்.